இப்படி ஒரு உண்மையான காதல் கதையை நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு பொண்ணும் பையனும் ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு வராங்க. பையன் டாக்டர் ஃபேமிலியில உள்ள ரிச்சான பையன், பொண்ணு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில உள்ள ஒரு பொண்ணு. 2 பேரும் ஊர்ல உள்ள கோயில், பீச், பார்க்கு அப்படின்னு சுத்திட்டு லவ் பண்ணிட்டு வராங்க. ஒரு நாள் அந்த பொண்ணோட அண்ணன் 2 பேரையும் பீச்ல வச்சு பாத்துடுறான். உடனே அந்த பொண்ணை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அவன் அந்த பொண்ணை ரொம்பவே அடிக்கிறான், தீயால சூடு வைக்கிறான். அதே போல அந்த பையனையும் தேடி கண்டுபிடிச்சு ரொம்பவே அடிக்கிறான். உடம்புல அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய செடியை கொண்டு வந்து அவனோட மேல தேய்ச்சு அவனை ரொம்பவே அடிக்கிறான். இதுக்கப்புறம் என் தங்கச்சி கிட்ட பேசுறதோ பாக்குறதோ வச்சுக்கிட்டேன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எதனாலனா இவங்க 2 பேரும் வேற வேற சாதியை சேர்ந்தவங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்றாங்க. இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்ச அந்த பையன் உடனே அவனோட கட்டை விரலை வெட்டி அந்த பிளட்டால ஒரு லெட்டர் எழுதுறான். இந்த லெட்டர்ல நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமாயிரு, ஆனா இப்படி ஒருத்தன் உன்னைய உண்மையா லவ் பண்ணான்னு நீ மறக்கவே கூடாது அப்படின்னு எழுதி அவனோட கட்டை விரலை அவளுக்கு மேரேஜ் கிஃப்டா கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் அவனோட வசதியான வீட்டை விட்டு வெளியேறான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனா ரோட்ல சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கான். கடைசியா ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் இறந்தும் போயிடுறான். அவனோட உடம்பு ரோட்ல அனாதையா கிடக்குது. ஸோ ஒரு லவ் போச்சுன்னா லைஃபே போச்சுன்னு இல்லை, கிடைச்ச லைஃபை யாருக்காகவும் வீணடிக்காம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்.